ஐயனார் துணை சீரியல்ல இன்னைக்கு பல்லவன் நடேசன் சட்டையை பிடிச்சிட்டு உன்னாலதான் எங்க அம்மா வீட்டை விட்டு போனாங்க, நீ என்னடானா இவ்வளோ சந்தோஷமா பாட்டு கேட்டுட்டு இருக்க, உன்னை கண்டாலே எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி உழுக்கிறா போல. வீட்டில் இருக்கவங்களுக்கு என்ன பண்றது தெரியல. ஒரு பக்கம் பாண்டி பிடிச்சிருக்கிறா போற, ஒரு பக்கம் சேரன் பிடிச்சிருக்கா போற. நிலாவும் விடு பல்லவா விடு பல்லவான்னு எவ்வளோ சொன்னாலும் நடேசன் பனியனை பிடிச்சிட்டு அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கா போல. நீ இருக்கிறத விட செத்து ஒழியறதே பரவாயில்ல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த சமயம் சேரன் சைக்கிள்ல வந்து இறங்கி என்னடா நடக்குது வீட்டில் அப்படின்னு உள்ள வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவரு செத்து ஒழிய வேண்டியது தானே அப்படின்னு நடேசனை பார்த்து கேட்கும்போது நிலாவுக்கு கோவம் வந்து பல்லவனை திருப்பி பலான்னு ஒன்று வைக்கிறாங்க. அந்த இடத்துல எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகி நிற்கிறாங்க. ஏன்னா நிலா பல்லவனை அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. நிலாவுக்கு தெரியும் நடேசன் எவ்வளோ நல்லவர், பல்லவனோட அப்பாவா இல்லை அப்படின்னா கூட பல்லவனை இவ்வளோ இதுவாக பார்த்துக்கிறாரு, அவரை போய் இவன் புரிஞ்சிக்காம பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிடுறாங்க. பல்லவன் கிட்ட நிலா கேட்குறாங்க, உனக்கு என்ன தைரியம், அவரை சாக சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பல்லவன் கோச்சிட்டு, ஓஹோ நீங்க எல்லாருமே அவருக்கு தான் சப்போர்ட் பண்றீங்களா, இனிமே நான் இந்த வீட்டில் இருக்க போறதில்ல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. சோழன் தடுக்க போறாரு, சேரனும் தடுக்க போறாரு. உடனே நிலா சொல்றாங்க, எதுக்கு நீங்க தடுக்க போறீங்க, நீங்க இப்ப தடுக்க போனா நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது தைரியம் வந்துடும், அதனால நீங்க எதுவும் சொல்லாதீங்க, அவரே திரும்பி வருவாரு அப்படின்றாங்க. பல்லவன் வெளியே போகும்போதே நடேசனும் சட்டை போட்டுக்கிட்டு சைக்கிள்ல அவருக்கு பின்னாடியே தான் போறாரு. ஆனா இதை பல்லவன் கவனிக்கல. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப கவலையாக இருக்காங்க. நிலா சொல்கிறாங்க, இந்த இடத்துல அவர் எந்த ஒரு தவறுமே பண்ணல, இவன் தேவையில்லாமல் புரிஞ்சுக்கிட்டு அவர் அது மாதிரி பேசக்கூடாது, அதனால் அவன் வந்துடுவான், நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பல்லவனும் பஸ் ஸ்டாண்டில் போய் உக்காண்டிருக்கா போல. நடேசன் தேடி போனவர் பல்லவனை பார்த்து, இவன் என்ன இங்கே உக்காண்டிருக்கான், இவன் இங்கேருந்து வெளியே எங்கேயா போயிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு எதிரில் இருக்கக்கூடிய டீ கடையில் சும்மா அப்படியே உக்காண்டு பல்லவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த வழியாக வந்த காயத்ரி பல்லவனை பார்த்து, என்னாச்சு, ஏன் அழுதுட்டு இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பல்லவன் சொல்கிற போல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி அனுப்பிச்சிடுறா போல. ஆனால் நடேசனுக்கு மனசு கேட்காம அந்த இடத்த விட்டு நகராமல் முழுக்க முழுக்க பல்லவனையே ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்காரு. இந்த சீரியல் ஆரம்பிச்சதுலேருந்து இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நடேசன் பண்ணக்கூடிய செயல்கள் நிறைய வந்து பிடிக்காம தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து அவர் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவர் மேலே நல்ல மரியாதையே வருது. அது மட்டும் இல்லாமல் பல்லவன் கோச்சிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் அவர் எங்கேயாவது போயிட போகிறாரு அப்படின்றதுக்காக அவர் கண் பார்வையில் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது பார்க்க ரொம்ப நல்லாவே இருந்துச்சு.